மடியில் இருக்கிறாங்க. அவங்க பேச்சு வராத அளவுக்கு ரொம்ப பலகீனமாயிட்டாங்க. லாஸ்ட் நிமிடங்கள். ஆயிஷா நாயுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் வர்றாரு வீட்டுக்கு. கையில் ஒரு குச்சி. அவங்க கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் சக்கராத்தில் உள்ளவர்கிட்ட, நீங்கள் எலும்புனா ட்ரை பண்ணி பாருங்கள், சக்கராத்தில் உள்ளவருக்கு குச்சை கொடுத்துட்டு வாய் திறக்கிறாரான்னு. வாயே திறப்படாது. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் உங்களுக்கு வேணுமா? ஒரு மனைவிக்கு தெரியும் கணவர் எதை ஆசைப்படுவாங்கன்னு. ரசூல்லா என்ன சொன்னாங்க? 7 மணி வேணும் என்று சொல்றதுக்கு ரசூல்லாவுக்கு சக்தி இல்லை. ரசூல்லா தலையால வேணுமெண்டாங்க. என்ன பண்றாங்க? ஆயிஷா நாய் எடுத்தாங்க, குச்சியை துப்புரவு பண்ணாங்க, சுத்தப்படுத்தினாங்க. ரசூல்லாவுடைய பல்லுக்கு மெல்ல தேய்ச்சாங்க. என்னுடைய எச்சு தான் ரசூல்லா வாயில லாஸ்ட்டை கலந்து எச்சண்டாங்க. ரசூல்லா பல்லை துளக்கினார்கள், அவ்வளோ சுத்தமாக துளக்கினாங்க. ரசூல்லா கொப்பளிச்சாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்க, ரசூல்லாவுடைய ரூஹு பிரிகிற நேரம் அவங்க மிக சுத்தமாக இருந்தாங்க. பல்ல விளக்கிட்டாங்க. அவங்க அல்லாஹ்ட்ட போக ரெடி ஆனாங்க. அவங்க முகம் பிரகாசமாக நிற்கிது. அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய தோல்ல சாஞ்சிட்டாங்க, என் நெஞ்சில சாஞ்சு இருந்தாங்க. ரசூல்லா என்னமோ சொல்றாங்க, எனக்கு கேட்கல. நான் காதை கொண்டு போய் பக்கத்தில் வைக்கிறேன். அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி 3 முறை சொன்னாங்க. இறைவா என்ன மன்னிச்சரியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சரி. யாரு கேட்கறது? எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. நானும் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி இறைவா எனக்கு கண்ணை தந்தவனே, எனக்கு உடம்பை தந்தவனே, சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகாட்டி நான் எவ்வளோ அவதிப்படணும். இந்த ஜீரண தொகுதியை தந்து ஜீர்ணிக்க வச்சவனே இறைவா, ஒரு நாள் நெஞ்சில நின்று 4 வாட்டி வாந்தி எடுக்கிற நேரம் தலையிடியில் நான் பட்ட அவஸ்தை வேற. இன்றைக்கு இதெல்லாம் ஜீரணமாகிறதுனா நானா போட்டு பிணையல்ல இறைவா, நீ உத்தரவிட்டதுனால தான் இதெல்லாம் ஜீரணமாகுதுன்னா உனக்கே எல்லா போலும் என்ன மன்னிச்சிரியாரம். இது ஒரு அடியான் கேட்கணும். ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 வாட்டிக்கு மேல பாவ மன்னிப்புல ஈடுபடுவாங்க. கடைசி நேரம் ஆயிஷா நாய் சொல்றாங்க, என் காதை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட வைக்கிறேன். அவங்க சப்தம் கேட்காத நேரம், பெருமாள் எங்களை விட்டு பிரிகிற நேரம், அல்லாஹும்ம ஃபிர்லி என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ் 3 வாட்டி அவங்க வாயால லேச சப்தம் கேட்குது. இறைவா எனக்கு மன்னிப்பு வேணும் இறைவா, இறைவா எனக்கு மன்னிப்பு வேணும் இறைவா, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ்னு 3 வாட்டி சொன்னாங்க. திடீரென்று ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய விரல் மேலே போகுது, அவங்க கண்ணு மேலே போச்சு. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். திடீரென்று கையை தூக்கினாங்க. அவங்க விரல் முகட நோக்கி இருந்துச்சு, அவங்க கண்ணு முகட பார்த்து கொண்டு இருந்துச்சு. என்னமோ வாயால் ஒரு சப்தம் கேட்டுச்சு. நான் திரும்ப ரசூலுல்லாவை இறுக பிடிச்சு கொண்டேன். இவ்வளோ நேரமா நான் குல் சூறாக்கள் ஓதி ரசூலுல்லாவை தடாவுறேன். நானா ஓதுறேன், அவங்க கையை எடுக்கிறேன், அவங்க மேனில தடாவுறேன். திடீரென்று ரசூலுல்லாஹ் என் கையை பிடிச்சாங்க. இதுக்கு மேலே ஓத வேணாம் என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் நிப்பாட்டிட்டேன். ரசூலுல்லாஹ் என் கையை முடிச்சாங்க. அது முடிவு, ரசூலுல்லாவுடைய முடிவு. என் கையை முடிச்சிட்டு இப்படி நிப்பாட்டினாங்க. நான் ரசூலுல்லாஹ் குல் சூறாக்கள் ஓதுறதை நிப்பாட்டிட்டேன். எனக்கு ஓத வேணாம் என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏண்டா அப்போதான் அந்த வாசகத்தை நான் காதால கேட்டேன். ரசூலுல்லாஹ் என் தோல்ல சாஞ்சிட்டாங்க. என் நெஞ்சில தலை கணக்கரிச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணு மேலே போச்சு, அவங்க கை மேலே போச்சு, விரல் மேலே போச்சு. அவங்க என்னமோ மேலே பார்த்துட்டு பேசுகிற மாதிரி வாயா செய்யுது. நான் ரசூலுல்லாஹ் இறுக கட்டி பிடிச்சிட்டு அவங்க வாய் பக்கம் என் காதை கொண்டு போனேன். அவங்க ஒரு வாசகம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் லாஸ்ட்டா பேசின 3 வசனம் இதுதான். 3 முறை சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா. அந்த சப்தம் ரொம்ப பலகீனமா வந்துச்சு. சக்கராத்தில் உள்ளவருக்கு பேச இயலாது, சக்கராத்தில் உள்ளவருக்கு பேச இயலாது. அவங்க கேட்டது என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்திரியா அல்லாஹ். உன்னுடைய சன்னிதானத்தில் நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் உன்னுடைய சன்னிதானத்தில் இருக்கிறார்கள் இறைவா. அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, உயர்வான தோழர்களோடு என்ன சேர்த்து இறைவா, என்னையும் உங்களையும் அந்த உயர்வான தோழர்களோடு எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியம் வேணும். இன்றைக்கு நாங்கள் மன்னார் வந்தால்
வல்லாஹி அல்லாஹ் அந்த இடத்தில் என்னையும் உங்களை சேர்க்க வேண்டும் என்பதற்கு வந்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எதுவுமே இல்லை. இது துனியா, இது அழியக்கூடிய மண்ணு. அல்லாஹ் ஆகிராவில் எங்களை சிறப்பிக்கணும். அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, நிஜமான வாழ்க்கை. யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், உங்களோட பேசணும், உங்களுக்கு சலாம் சொல்லணும், உங்க பக்கத்துல குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தணும். யா ரசூல் அல்லாஹ், இதுக்குத்தான் இறைவனிடம் நாங்கள் கேட்கிறோம். இதுதான் வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அந்த வாசகம் கேட்ட உடனே, இறைவா அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் ஆலா, உயர்வான தோழர்களோடு என்ன சேர்த்து வைத்து விடு என்று கேட்ட உடனே வல்லாஹி நான் நினைத்தேன் என் மடி காலியாக போகுது. என்ன எனக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பாடம் படிச்சு தந்திருந்தாங்க. ஆயிஷா, நபிமார்கள் அவர்கள் எங்க மௌத்தாகிறார்கள் அங்கதான் அடக்கம் செய்யணும். ஆயிஷா, நபிமார்கள் மரணிக்க முன்னாடி அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி 2 விஷயங்கள் கொடுப்பான். நபியே, இன்னும் கொஞ்ச நாள் வாழ்றீர்களா அல்லது மறுமையை நோக்கி போறீர்களா என்று கேட்பான். நபிமார்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது, அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு சின்ன அனுமதியை கொடுப்பான். நபிமார்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதுக்கு அவர்களுக்கு இன்னும் வாழ அவகாசம் வேணுமா, இல்லை இப்பொழுதே அவங்க ரூஹை எடுப்பதா, அவர்களிடம் மலக்குமார்கள் அனுமதி கேட்பார்கள். எப்படியோ ஒரு நாள் மௌத்தாகித்தான் ஆகணும், ஆனால் அதுக்கு முன்னாடி அனுமதி இருக்குது. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மலக்குமா, ஏன்? உயர்வான தோழர், என் மடி காலியாக போகுது நான் நினைக்கிறேன். ஆயிஷா நாயகி பிற்காலத்தில் சொன்னாங்க, நான் அப்ப நினைச்சேன், நான் யார மடியில வச்சிருந்தேன், அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபியை 18 வயது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மடியில வச்சிருந்தாங்க. 63 ரசூலுல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 63 வயசு பிறந்து 4 நாட்கள் கொஞ்சம் ஹதீஸ்களை கருத்து வேறுபாடு இருக்கு. இதுதான் பூர்த்தி ரசூலுல்லாஹ்வுக்கு. என்னாச்சு? ஆயிஷா நாயகி சொன்னாங்க, என் மடி காலியாக போகுது. நான் யாரை மடியில் வைத்திருக்கிறேனோ அவர் மேல உள்ள இறைவனிடம் உயர்வான தோழர்களோடு என்று கேட்டால் ரசூலுல்லாஹ் மரணத்தை முடிவு அல்லாஹ்விடம் கேட்டிருக்கிறார்கள். அதாவது மலக்குமார்கள் வர்ற நேரம் மரணம், இந்த உலகம் அல்ல ஆகிரா என்ற முடிவை ரசூலுல்லாஹ் எடுத்திருக்கணும். சொன்னது போன்று ஆயிஷா நாயகி சொன்னார்கள், அதை கேட்டதுதான் கடன். என்னுடைய ரபி, என்னுடைய கணவர், எனக்கு ஆயிஷ் என்று கூப்பிடுபவர், என் கல்வியில் முழுக்க இடம் பிடித்தவர், அவருடைய விரல் கீழே விழுந்து விட்டது. அவருடைய கண் அப்படியே நிலைத்து கொண்டிருந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வீட்டில் ரசூலுல்லாஹ் போத்தி வைக்கிறாங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் எவ்வளோ நிம்மதியாக மௌத்தாகினாங்க என்பதுக்கு இதெல்லாம் காரணம். ரசூலுல்லாஹ் மௌத்தி இல்லைன்னு ஒரு கூட்டம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, உமர் பின் ஹத்தாப் சொன்னார், என்ன அடக்கம் செஞ்சு எனக்கு ஜனாசா தொழுவிச்ச பிறகு தான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகணும். ரசூலுல்லாஹ் எனக்கு முன்னாடி என்னால் தாங்க இயலாது, ரசூலுல்லாஹ் எனக்கு முன்னாடி மௌத்தாக மாட்டாங்க. அவர் என்ன அடக்கம் செய்யணும்? நாங்க மௌத்தான பிறகுதான் எங்க நபி மௌத்தாகணும். அவர் அல்லாட்ட போய் வந்திருப்பார், மேராஜ் மாதிரி போயிருக்கிறார், அவர் மௌத்தி இல்லை. யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தண்டிங்க, நான் வாளை எடுத்து காலையும் கையை வெட்டுவேன். என்னுடைய நபி அல்லாட்ட போயிருக்கிறார், அவர் மௌத்தி இல்லை, அவர் திரும்ப வருவார், அவரால் தாங்க முடியல. இப்ப யாரும் மௌத்தண்டு பேசல. ரசூலுல்லாஹ் ஒரு போர்வையால போத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அபூபக்கர் மற்ற மனைவியை பார்க்க வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. ஓடி வர்றாங்க, மெசேஜ் கேள்விப்பட்டு. வந்த உடனே வீட்டுக்குள்ள நுழையிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் முகத்தை திறந்து குனிகிறாங்க, நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, மாத ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்கன்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மாத ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு போயிட்டாங்கன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதை சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, திபுத்த ஹய்யா வ மையிதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க வாழ்ற நேரம் மனம் கமழ்ந்தீர்கள், ரொம்ப வாசமா இருந்தீங்க, ரொம்ப அற்புதமா இருந்தீங்க. நீங்க மௌத்தாயும் அப்படித்தான் இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ், நீங்க அப்படித்தான் இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ், வாசம் வீசுறீர்கள் யா ரசூலல்லாஹ். மாத ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பிரிகிற நேரம் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு எங்க ஜனாசாவை தூக்குற நேரம் நல்லடியார்கள் மலக்குமார்கள் எங்களை சூழ வந்து ஜனாசாவை அடக்கிற நேரம் இறைவனுடைய திருப்தியோடு அந்த கபர்
சுவர்க்க பூங்காவனையாக மாற்றும் கொண்டு அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும் கபராக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை அந்த வாழ்க்கையுடைய கடைசி நேரத்திலும் மரணத்துக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய அன்போடு இந்த துனியாவை விட்டும் மறுமை வரைக்கும் மறுமையுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய அன்பை தந்தருள் புரிவானாக, நிம்மதியை தந்தருள் புரிவானாக. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி உள்ளங்கள் அமைதி பெறும். இது அத்தனையும் அல்லாஹ்வுடைய செயற்பாடு. சுப்ஹானல்லாஹ் என்கிற அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நிம்மதியை தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.